ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് കേരള ஸ்பெஷல் காந்தாரி ரசத்திൻ്റെ ரெசிப்பியான உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறது. ரொம்ப டேஸ்டான இந்த ரசம் செய்யறதுக்கு 6 நிமிஷம் போதும். சீக்கிரம் செஞ்செடுக்கலாம். அதே மாதிரி நல்ல டேஸ்டியும் ஹெல்த்தியுமாயிருக்கும் இந்த ரசம். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக இவ்வளோ காந்தாரி நான் எடுத்திருக்கு. சின்ன மிளகு தான் காந்தாரி, நல்ல காரம் இருக்கும். உங்களுக்கு இந்த காந்தாரி கிடைக்கலன்னா இதுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட இந்த ரசம் செய்யறதுக்கு எடுக்கலாம். ஆனால் பச்சை மிளகா கட் பண்ணி போடக்கூடாது, அப்படியே போடுங்க. உங்களுக்கு ரசத்துக்கு அதிகமாக காரம் வேணும் என்றிருந்தால் 2 பச்சை மிளகா கட் பண்ணி கூட போடுங்க. அது உங்களோட காரத்தை பார்த்து நீங்கள் செஞ்சிடுங்க. இனி இதிலேக்கு தேவையான ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சிருக்கு. 6 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த ரசம் செய்யணும். அதனால தான் கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சிருக்கு. ஒரு பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கு. இது மிக்சியில் லைட்டாக ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கு. கடாயி அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கு. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். பின்னாடி நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்தா மிளகா, பூண்டு, சீரகம் இவையே சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இது நல்லா வணங்கி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த காந்தாரி அப்படியே இதிலேக்கு சேர்க்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திருந்தா அதையே போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இப்போது நம்ம காந்தாரி நல்லா வெடிச்சிட்டே இருக்கும். பாருங்கள், இது நான் கட் பண்ணி போடலை, க்ரஷ் பண்ணி எடுக்கவும் இல்லை காந்தாரி. ஆனால் இது எண்ணெயில், சூடு எண்ணெயில் போடும்போது காந்தாரி நல்லா வெடிச்சிட்டே இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இதிலேக்கு கொத்தமல்லி தழை போடலாம். இதையும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இதுவும் நல்லா வணங்கி வரும்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இவ்வளோ நமக்கு சேர்க்கலாம். நம்ம இதிலேக்கு வரமிளகாய் தூள் சேர்க்கலை. நம்ம காந்தாரி தான் சேர்த்தியிருக்கு, அல்லச்சா பச்சை மிளகாய் தான் சேர்த்தியிருக்கு. அதனால் நம்ம வேறே வரமிளகாய் இதிலேக்கு சேர்க்கறதில்லை. ரசத்திൻ്റെ தூள் வேறு எதுவும் இதிலேக்கு சேர்க்க தேவையில்லை. இதையும் நல்லா வணக்கி எடுக்கலாம். இனி நம்ம ஊற வச்சிருந்த புளி நல்லா புளிஞ்செடுத்த அந்த தண்ணி இதிலேக்கு சேர்க்கலாம். அதை சேர்த்து நல்லா கலர் விட்டதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்க விடலாம். இந்த புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம தேவையான தண்ணி இதிலேக்கு ஊற்றணும். இதுவரைக்கும் நான் இதிலேக்கு உப்பு சேர்க்கலை. தண்ணி எல்லாம் ஊற்றியதுக்கப்புறமா தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதிலேக்கு நமக்கு தேவையான தண்ணி ஊற்றலாம். புளிக்கு கரெக்டான தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ரசத்தில் தக்காளி சேர்க்கறதில்ல, நம்ம புளி தான் சேர்க்கணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். சூடு பண்ணி வச்சா மட்டும் போதும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். தேவையான உப்பு நமக்கு இந்த டைமில் சேர்க்கலாம். நல்ல கலர் விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரசம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நம்ம காந்தாரியிலே காரமெல்லாம் இந்த ரசத்தில் இறங்கி வரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் காந்தாரி ரசம் ரெடி ஆகிருக்கு. நல்ல ஒரு வாசம் இதில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தா உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ரசம் ரெடி ஆகிருக்கு. இது சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் கூட இது அப்படியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரசத்தில் காந்தாரி அப்படியே இருக்குது.
இந்த காந்தாரி எடுத்து நம்ம சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதத்தின் கூட எல்லாம் இந்த ரசம் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.